இவர் மாநாடு போட்டு இவர் முதலமைச்சர் ஆவாரா, இவர் வந்து ஐயா ஸ்டாலின் வந்து நாட்டினுடைய பிரதமர் ஆவாரா அப்படின்னு பல எதிர்பார்ப்புகள் இந்த மாநாட்டுக்கு நடுவில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியில எல்லாருக்கும் ஏமாற்றம் தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி திமுகவினுடைய கழக உடன்பிறப்புகளுக்கு 5000 கிலோ மட்டன்னுனாங்க, 5000 கிலோ சிக்கன்னுனாங்க, கடைசியில போந்தா கோழியை போட்டாங்க நாட்டுக்கோழின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிரியாணி போட்டுக்கிறாங்க. பிரியாணியில பீஸ் இல்லையா. திமுகவுடைய கழக உடன்பிறப்புகள் ஒரு பக்கம் அதுல கலவரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் எங்க கூட்டம் நின்னுச்சு அப்படின்னு பார்த்தா டாஸ்மாக் கடை வாசல்ல அங்க போய் நின்று சரக்கு வாங்குறதுக்கு வரிசையா நின்றுட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு பக்கம் சோத்து கடையிலையும் ஒரு பக்கம் சரக்கு கடையிலையும் சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சராக போறவர், இந்த நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சராக போறவர், திமுகவுடைய தலைவராக போறவர், ஐயா ஸ்டாலினுக்கு பிறகு கரம் கோத்து திமுகவை கை தூக்கி விட போறவர், அவர் பேசிட்டு இருக்கும்போது உட்கார்ந்து சீட்டாடிட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா திமுகவுடைய உடன்பிறப்புகளுக்கு? கலைஞர் நூற்றாண்டு விழாவை தான் அதில் பாதாளத்துக்கு தள்ளி விட்டுட்டீங்க, அது அட்டை ஃபிளாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதையாவது ஒரு மாநாட்டை பெருசா நடத்திடலாம் அப்படின்னு பார்த்தா இதுவும் ஃபிளாப். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, வந்தது என்னமோ வெறும்